பாட்டிலை வந்து அடித்து ஆதவர்ஜனா வந்து திமுக எங்கள் மேலே வந்து சோடா பாட்டில் வீசுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாரு. உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னாரு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் 2 பேரை. மாடியில் 2 பேர் தண்ணியை போட்டு பாட்டிலை தூக்கி வீசி 2 பேரும் சண்டை போட்டு யாரான்னு பார்த்தா அவன் தாவக்காரன். ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தியா ஆதவர்ஜனா? அந்த ட்ரோனை வச்சு எடுத்தியா? இல்லை கேமரா வச்சு நீங்கள் எல்லாம் எடுக்குன்னு சொல்லி செட் பண்ணியா? உடனடியாக எப்படி வீடியோ கிடச்சது உனக்கு? இப்போ குற்றச்சாட்டு எடுத்த உடனே திமுக தான் பண்ணிச்சுன்னு சொல்லி நீ குற்றச்சாட்டு சொல்கிற. எலெக்ஷன் கமிஷன், தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாவேக்கா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசு மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது போடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து தாவேக்கா தொண்டர்களை நான் வந்து எச்சரிக்கை உணர்வோடு எச்சரிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அந்த கூட்டத்துக்கு. பொதுமக்களையும் எச்சரிக்கிறேன். விஜய் கூட்டத்துக்கு போகும்போதும் எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாது. இவங்க செய்யக்கூடியவங்க தான். அதனுடைய வெளிப்பாடாக தான் தன் சொந்த கட்சிக்காரனே வச்சு சோடா பாட்டில் எரிய வச்சுட்டு பழியை தூக்கி திமுக மேலே போட்டுறது. இது 2வது பழி. முதல் பழி கரூரில் 41 பேர் கொன்னதை பழியை தூக்கி திமுக மேலே போட்டாங்க. இப்போ 2வது பழி சோடா பாட்டில் வீசினது திமுக மேலே போட்டிருக்கான். 3வது சம்பவம் குண்டு வெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய சந்தேகம். இது நடக்குமா நடக்காதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் போலீஸும் தேர்தல் கமிஷனும் மிக எச்சரிக்கையாக விஜய் கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுங்க. இல்லை, இவரே உணர்ச்சி பூர்வமாக தானே பேசுகிறாரு. திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க, எங்கள் தொண்டர்கள் ரெடியாக இருக்கிறாங்கன்னு ஆதவர்ஜனா. அதான் திருப்பி அடித்தா தாங்க மாட்டேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பி அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ திருப்பி யார் அடிப்பாங்க அப்படின்னா மக்களை தான் அடிப்பான். அப்போ விஜய் என்ற ஒரு நடிகர் குடும்ப விழுமியங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்காத ஒரு நடிகர், மனைவியை மதிக்காத நடிகர், பிள்ளைகளை மதிக்காத நடிகர், பெற்றோர்களை மதிக்காத நடிகர், ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு ஒரு தலைவராக பரிணமித்ததினால் வந்த விளைவுகள், கேடுகள் தான் இதெல்லாம்.